Yeah. ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। அடியேன் கேட்குறதா? அடியேன் இப்போ நம்ம என்ன கடைசியாக பார்த்தோம்? கடைசியாக என்ன பார்த்தோம்? இது வரவே இல்லையே. இந்த வந்துட்டாடி நிமிஷம். புத்தி சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. ஸ்மிருதி நடத்தணும் இல்லையா? சம்ஸ்கார சம்ஸ்கார மாத்திரஜன்யம் संस्कार मात्रेण जन्यम संस्कार मात्र जन्यम संस्कार मात्र जन्यत्वे सति ज्ञानत्वं स्मृतेः लक्षणम् அப்படின்னா சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே நாம் தெரிஞ்சின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தது ஸ்மிருதியின் பேர். அதுக்கு எது காரணம்னா சம்ஸ்காரம் தான் காரணம். அப்போ சம்ஸ்காரத்தினால மட்டும் ஏற்படக்கூடியதான ஞானத்துக்கு ஸ்மிருதியின் பேர். இப்போ சம்ஸ்கார மாத்திரேன ஜன்யம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யம். இப்போ சம்ஸ்கார மாத்திரேன ஜன்யம்னா அந்த மாத்திரேன திருத்தியக்கு ஜன்யத்துவம் தான். சம்ஸ்கார இதர அஜன் சம்ஸ்கார சப்தத்துக்கு சம்ஸ்கார இதர அஜன்யத்வே சதி சம்ஸ்கார ஜன்யத்வே சதி ஞானத்துவம் ஸ்மிருதேகே லக்ஷணம் அப்படின்னு ஸ்மிருதிக்கு லக்ஷணம் சொல்கிறேன். संस्कार इतर अजन्यत्वे सति संस्कार जन्यत्वे सति ज्ञानत्वं स्मृतेः लक्षणम् அப்படின்னு ஸ்மிருதிக்கு லட்சணம். அடுத்தது தத்பின்னம் ஞானம் அனுபவா. தத்பின்னம் ஞானம்னா என்ன? ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவா. ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவா. இந்த ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவா கதிவிதம் अनुभवः द्विविधः यथार्थः यथार्थः चेत् यथार्थत्व यथार्थत्व विभाजकधर्म द्वय अन्यतरवदभिन्नः अनुभवः. புரியுதா? अनुभवः नाम तद्भिन्नं ज्ञानम् अनुभवः. स्मृति भिन्नं ज्ञानम् अनुभवः. स्मृति भिन्नत्वे सति ज्ञानत्वम् अनुभवस्य लक्षणम्. இப்போ இந்த அனுபவம் எத்தனை விதம்? ரெண்டு விதம். யதார்த்த அனுபவம் அயதார்த்த அனுபவம் சேதி. யதார்த்த அனுபவம் நாம தத்வதி தத் பிரகாரக அனுபவம். தத்வதி தத்வதினா இங்கே நாங்கள் படம் தெரியறதா உங்களுக்கு? அது என்னது? அது என்னது? அது இல்லை இல்லை என்ன வெள்ளி தானே? வெள்ளி தானே? அப்போ அப்போ ரஜதம். ஆமாம், ரஜதத்தை பார்த்து இதம் ரஜதம் அப்படிங்கிற ஞானம் வந்ததுன்னா அது என்னன்னு பேர்? யதார்த்த அனுபவம். எப்படி? தத்வதி ரஜதத்துவவதின்னு அர்த்தம். தத்வதின்னு என்ன அர்த்தம்? ரஜதத்துவவதி. ஏன்னா ரஜதத்தில் ரஜதத்துவம்ன்றது இருக்கு. மனுஷன்ட்டு என்ன இருக்கு? மனுஷத்துவம். பசுல பசுத்துவம். அதே மாதிரி ரஜதத்தில் ரஜதத்துவம் இருக்கா இல்லையா? தத்வதி
ரஜதத்வவதி தத்பிரகாரக அனுபவ, ரஜத பிரகாரக அனுபவ, இதம் ரஜதம் அப்படின்ற ஞானம் வருமா இல்லையா? இப்போ இந்த இடத்துல சாப்த போதம் இங்கே எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், தத்வதி அப்படிங்கிற இடத்துல சப்தமி விபக்தி. அதுக்கு என்ன அர்த்தம்னா விசேஷதா நிரூபகத்துவம்னு அர்த்தம். விசேஷதா நிரூபகத்துவம்னு அர்த்தம். இப்போ பாருங்க, தத்வத் தத்வத் நிஷ்ட விசேஷதா நிரூபகத்வே சதி. தத்வதிங்கிறதுக்கு எப்படி சாப்பிட போதும், தத்வன்னிஷ்ட விசேஷதா நிரூபகத்துவம். அப்போ தத்வன்னிஷ்ட விசேஷதா நிரூபகத்வே சதி தத்பிரகாரகத்வே சதி அனுபவத்துவம் யதார்த்தானுபவஸ்ய லட்சணம். திரும்பி சொல்றான், தத்வதி தத்பிரகாரகः அனுபவः यथार्थः न तद्वति इत्यत्र सप्तम्याः विशेष्यता निरूपकत्वम् अर्थः. அப்போ அந்த விசேஷதா நிரூபகத்தில் இந்த தத் சப்தார்த்தம். அப்போ தத்வன்னிஷ்ட விசேஷதா நிரூபகः தத்பிரகாரகः அனுபவ, மூணு தளம் இருக்கு. தத்வன்னிஷ்ட விசேஷதா நிரூபகத்துவம்னு ஒரு தளம், தத்பிரகாரகத்துவம்னு ஒரு தளம், அனுபவத்துன்னு ஒரு தளம், மூணு தளம் இருக்கு. இப்போ சாப்த போதமாக அடியன்னு சொல்கிறேன். தத்வன்னிட்ட விசேஷதா நிரூபகத்வே சதி தன்னிட்ட பிரகாரகத்வே சதி அனுபவத்துவம் யதார்த்தானுபவஸ்ய லட்சணம். அடுத்து யதார்த்தானுபவம். யதார்த்தானுபவः அப்படின்னா ததபாவவதி தத்பிரகாரகः அனுபவः. ததபாவவதி தத்பிரகாரகः அனுபவம். ததபாவவதினா இது, நீங்கள் இங்கே படத்தில் என்ன இருக்குது, கிளிஞ்சல் இருக்கு இல்லையா, சோழி, அது கிளிஞ்சல் சோழின்னு. அதை பார்த்தா எப்படி இருக்கு, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அப்போ அந்த சுக்திங்கிறத பார்த்து இதம் ரஜதம், இதம் கிளிஞ்சலை பார்த்து இதம் ரஜதம்ன்ற ஞானம் வந்தால் அது யதார்த்த அனுபவம். இப்போ பாருங்க, ததபாவவதி. ததபாவவதின்னு என்ன, ரஜதத்துவ தச்சப்தத்தினால பிரகாரமான தர்மத்தை எடுத்துக்கொண்டு ததபாவவதி ரஜதத்வாபாவவதி. ரஜதத்துவம் எங்கே இருக்கும், ரஜதத்தில் இருக்கும். ரஜதத்துவம் இல்லாததுன்னா சுக்தி, அதில் ரஜதத்வாபாவதி தத்பிரகாரக அனுபவ இதம் ரஜதம் இது ரஜதத்துவ பிரகாரக அனுபவம் தானே யதார்த்த அனுபவம். அப்படியே சரியா இருக்கா? இப்போ பாருங்க, திரும்பி விஞ்ஞாபிக்கிறேன். ததபாவவதின்ற இடத்துலையும் சப்தம் விபக்தி இருக்கும்ல. ததபாவனிட்ட விசேஷதா நிரூபகத்வே சதி தத்பிரகாரகத்வே சதி அனுபவத்துவம் யதார்த்தானுபவஸ்ய லட்சணம். அதான் அனுபவः द्विविधः यथार्थानुभवः यथार्थानुभवः. यथार्थानुभवः यथार्थानुभवः चेति. वो तद्वति तत्प्रकारकः अनुभवः यथार्थानुभवः, तद्भाववति तत्प्रकारक अनुभवः यथार्थानुभवः. हैं சரியா? விபரீத ஞானம் பிரமத்தினால வருது, இதுல பிரமத்தினால வரல. அந்த மாதிரி அதனுடைய தர்மம் கொஞ்சம் தெரியறதுனால தோன்றுறது. இந்த அயம் அனுபவः சதுர்விதः. அயம் அனுபவः சதுர்விதः. பிரத்யக்ஷம், அனுமிதிः, உபமிதிः, சாப்தः. பிரத்யக்ஷம், அனுமிதிः, உபமிதிः, சாப்தः. இந்த இது சாப்தபோதம் சொல்லணும், எப்படி சொல்லணும், பிரத்யக்ஷத்வ, அனுமிதித்வ, உபமிதித்வ, சாப்தத்வ, விபாஜக தர்ம சதுஷ்டய அந்யதமவதபின்னः அனுபவः. பிரத்யக்ஷத்வ, அனுமிதித்வ, உபமிதித்வ, சாப்தத்வ, விபாஜக தர்ம சதுஷ்டய அந்யதமவதபின்னः அனுபவः. இது அனுபவஸ்ய சாதுர்வித்ய சாப்தபோதம். இந்த பிரத்யக்ஷம்னா என்ன, அனுமதினா என்ன, உபமிதினா என்ன, சாப்தம்னா என்னன்னு. பிரத்யக்ஷம் கவனிக்கிறேன். இப்போ
கரணம் தத்பின்னம் ஞானம் அனுபவம். அனுபவத்துக்கு கரணம்னு என்ன பேர்? என்ன கரணம்னா என்ன? அடியன் ஏற்கனவே விஞ்ஞாபிச்சேன். எது தவிர்க்க முடியாத காரணமோ அதுக்கு என்னன்னு பேரு? கரணம்னு பேர் இல்லையா? எது தவிர்க்க முடியாத காரணமோ அதுக்கு கரணம்னு பேரு. இப்ப பாருங்க, அதுக்கு லக்கணம் என்ன? வியாபாரவது அசாதாரண காரணம் கரணம். வியாபாரவது அசாதாரண காரணம் கரணம். இப்போ அப்படின்னு ஒரு வாக்கியம் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். புருஷா மகிழாம் பஷ்யதி. புருஷா மகிழாம் பஷ்யதி. ஒரு பெண்ணை பெண்ணை ஒரு ஒரு பெண்ணை பார்க்கிறான். ஒரு ஒரு வயதான ஒரு பெண்ணை பார்க்கிறான் வச்சுங்க. புருஷா. இப்போ யார் பார்க்கறா? கேன பஷ்யத்தின்னா இந்திரியத்தினால பார்க்குறான், கண்ணால் பார்க்குறான் இல்லையா? இப்போ இந்திரியங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கரணம். இப்போ இந்திரியம் இல்லை, பார்க்கலன்னா புருஷா மகிழாம் பஷ்யத்தின்னு பிரயோகம் வருமா? அப்போ அது அசாதாரண காரணம் கரணம். அசாதாரண காரணம் எது அசாதாரணம் பவதி காரணம் தது கரணம். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இப்போ இந்திரியங்கிறது கரணமா என்ன? வியாபாரஹா வியாபாரஹான்னா என்ன அப்படின்னு அதுதான் விஞ்ஞாபிக்க போறேன். வியாபாரஹான்னா என்ன? இந்திரியஜன்யத்வே சதி இந்திரியஜன்ய பிரத்யக்ஷ ஜனகத்துவம் வியாபாரம். இப்போ அடியன் திரும்பி சொல்கிறேன். அடியன் இப்போ வந்து புருஷகா பஷ்யதி, யாரை பார்க்குறான்? மகிழாம் பஷ்யதி. எதனால பார்க்குறான்? இந்திரியத்தினால பார்க்குறானோ. சக்ஷுஷா பஷ்யதி, இந்திரியம், ஏதோ ஒரு இந்திரியம் இந்த இந்திரியத்தினால பார்க்குறான்னா அப்போ இந்திரியங்கிறது வியாபாரம் தானே. அப்போ இந்த வியாபாரன்றது முடிஞ்சா நோட்டில் எழுதிக்கோ. வியாபாரா வியாபாரான்னு என்ன அப்படின்னா தஜ்ஜன்யத்வே சதி தஜ்ஜன்ய ஜனகத்துவம். தஜ்ஜன்யத்வே சதி ஜன்ய ஜனகத்துவம் வியாபாரஸ்ய லட்சணம். இப்போ தஜ்ஜன்யத்வே சதினா புருஷஜன்யம் இது இந்திரிய சம்பந்தம். அந்த இந்திரிய சம்பந்தத்தை சதி தஜ்ஜன்ய ஜனகத்துவம் எதுக்கு இருக்கு? இந்த மகிழா தர்சனம்ன்ற காரியத்தில் இருக்கும்ல. ஆமா, மகிழா தர்சனம்ன்றது ஒரு காரியம் தானே. தர்சனம்ன்றது ஒரு காரியம் தானே. அப்போ தஜ்ஜன்யத்தை சதி புருஷஜன்யத்தை பருஷஜன்யம் இது இந்திரிய கரணம். அப்போ அந்த இந்திரியத்தில் என்ன இருக்கு? புருஷஜன்யத்துவம் இருக்கு, இந்த மகிழா தர்சனம்ங்கிற காரியமும் இருக்கு இல்லையா? அதான் தஜ்ஜன்யத்தை சதி தஜ்ஜன்ய ஜனகத்துவம் வியாபாரஸ்ய லட்சணம். இது இன்னும் ஆமா, அவ்வளவுதான். இப்போ அடியன் அடியன் சொல்றது உங்களுக்கு கேட்கறது அடியன். அப்ப எப்படி கேட்கறதுன்னா தேவருடைய ஸ்ரோத்ரேந்திரியத்தினால கிரகிக்கிறது. அப்ப அந்த இடத்துல இந்திரியம் இது கரணம், ஸ்ரோத்ரேந்திரியம் கரணம். புரிஞ்சுதா? மேல சொல்லாமா அடுத்து சொல்லாமா? அடுத்து இப்ப பாருங்க சுவாமி என்ன தர்க்க சங்கரத்திற்கு பிரகாரம் சொல்லணும். அசாதாரண காரணம் கரணம்னு சொன்னா உடனே காரணம்னா என்ன? கிண்ணாம காரணம் காரியநேத பூர்வவர்த்தி காரணம். காரியநேத பூர்வவர்த்தி காரணம். ஒரு காரியம் உண்டாகிறதுக்கு நியமேன எது பூர்வவர்த்தியா இருக்கோ அதுக்கு காரணம்னு பேர். ஒரு காரியம் உண்டாகிறதுக்கு நியமேன காரணமா இருக்குது பூர்வவர்த்தி இருக்கிறது காரணம்னு பேரு. இந்த காரணம் எத்தனை விதம் சுவாமி? இன்னும் 3 விதம். சமவாய காரணம், அசமவாய காரணம், நிமித்த காரணம்னு பேர். தெரியும் இல்லையா? இப்போ சாப்பிட்ட போது என்ன? சமவாய காரணத்துவ அசமவாய காரணத்துவ நிமித்த காரணத்துவ விபாஜக தர்ம திரய அந்நியதமவத் அபின்னம் காரணம் அப்படின்னு காரணத்துக்கு அந்த விபாகத்துக்கு சாப்பிட்ட போதும். இப்போ இங்க கேள்வி என்ன வரணும்? காரியநீத பூர்வவர்த்தி காரணம்னு சொன்னீங்களோ, அதுக்கு சாப்பிட்டு போனா
कार्यनेतत्वे सति कार्यपूर्ववर्तित्वम कारणस्य लक्षणम कार्यनेतत्वे सति कार्यपूर्வர்த்தித்துவம் காரணस्य லட்சணம். இப்போ படம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் அப்படிங்கிறது மேலே இருக்கு, அதுக்கு சமாய காரணம் தந்து, அசமாய காரணம் தந்து சம்யோகா, ஈஸ்வமாய நிமித்த காரணம் ஈஸ்வரா. காரணம் கதிவிதம், சமாய காரணம் असमवाय कारणम निमित्त कारणम चेति कारणम त्रिविधम. कारणम कतिविधम? समवाय कारणम, असमवाय कारणम, निमित्त कारणम. समवाय कारणम किम? पटम प्रति समवाय कारणम किम? तंतु. असमवाय कारणम किम? तंतु संयोगः. निमित्त कारणम किम? ईश्वर. அடியன் புரிஞ்சுதா? அடியன் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. समवाय कारणत्वे असमवाय कारणत्व असमवाय कारणत्व निमित्त कारणत्व विभाजक धर्म त्रय अन्यतमवदभिन्नम காரணம் அப்படின்னு காரணத்தை மூணா பிரிக்கும். இப்போ காரியநீத பூர்வவர்த்தி காரணம் அப்படின்னு சொன்னா, இப்போ அடுத்தது அவர் என்ன கேள்வி கேட்கணும்? காரியம் கிண்ணாம காரியம், காரியம் நாம பிராகபாவ பிரதியோகி, प्रागभाव प्रतियोगित्वम कार्यस्य लक्षणम. प्रागभाव प्रतियोगित्वम कार्यस्य लक्षणम. कार्यस्य लक्षणम किम? प्रागभाव प्रतियोगित्वम. இங்க பாருங்க, காரியம் எது? கடஹ. கட பிராகபாவன கடோன்னா உற்பன்ன கடம் உண்டால, இப்போ உண்டால, இனிமே தான் உண்டா போகிறது. பிராக்கு அபாவா, முதல்ல இல்லை, கடம் இல்லை. தத் பிரதியோகித்துவம் எதுக்கு வரும்? கடத்துக்கு தானே வரும். இப்போ உண்டாயிடுச்சுன்னா கடத்துக்கு தானே வரும். இப்போ நமக்கு எத்தனை மணிக்கு கிளாஸு? இன்னைக்கு 5 மணிக்கு. 5 மணிக்கு 4:59க்கு கிளாஸ் இல்லையோ இல்லையோ? அப்போ பிராக் அபாவம் இருந்ததா இல்லையா? கிளாஸினுடைய அபாவம் இருந்ததா இல்லையா? இப்போ உண்டாடுது, கிளாஸ் நடக்கிறது. அப்போ பிரதியோகித்துவம் இந்த கிளாஸுக்கு வந்துடுதா இல்லையா? கிண்ணாம காரியம்னா ராகபாவ பிரதியோகித்துவம் காரியस्य லட்சணம். ராகபாவ பிரதியோகித்துவம் காரியस्य லட்சணம். அடியன் புரிஞ்சுதா? இப்போ உடனே இப்போ கேள்வி கேட்குறா, கரணம் சதுர்விதம் சொன்னீங்க. பிரத்யக்ஷம், அணுமிதிகி, உபமிதிகி, சாப்தான்னு சொன்னேன். பிரத்யக்ஷம் நாம கிம்? பிரத்யக்ஷம் நாம கிம்? இந்திரியார்த்த சன்னிகர்ஷஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். இந்திரியார்த்த சன்னிகர்ஷஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். இந்திரியார்த்த சன்னிகர்ஷஜன்யத்வே சதி ஞானத்துவம். இந்த அடியன் படம் படம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தனியாக சொல்ல வேண்டாம். இந்திரியம் சக்ஷுரிந்திரியம், அர்த்தகான இந்த இங்கே கூடிய பானைகள் தான். அதனுடைய சன்னிகர்ஷான சம்பந்தகான்னு அர்த்தம். சன்னிகர்ஷோ நாம சம்பந்தா, இதுதான் இதுதான் இந்த வியாபாரகான்னு அர்த்தம். அப்போ இதனால வரக்கூடிய ஞானத்துக்கு தான் பிரத்யக்ஷம்னு பேர். இப்போ அடியன் சொல்கிறேன்னா அது அவருக்கு கேட்குறதா? இப்போ இது என்னது? ஸ்ரோத்ரேந்திரியம். ஸ்ரோத்ரேந்திரியத்தினால அடியன் சொல்கிற விஷயத்தை அவர் கிடைக்கிறதுனால இதுவும் ஒரு சன்னிக்கு பிரத்யக்ஷம் தான், ஸ்ரோத்திர பிரத்யக்ஷம். இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யத்வே சதி ஞானத்துவம் பிரத்யக்ஷ லட்சணம். இது விசதமாக நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் அடியன். அடுத்த இப்போ அடியன் இன்னும் அடுத்த ஒரு பிரத்யக்ஷம் கதிவிதம், பிரத்யக்ஷம் துவிதம். நிர்விகல்பக பிரத்யக்ஷம், சவிகல்பக பிரத்யக்ஷம். இதுதான் முக்கியமான விஷயம் சுவாமி. நிர்விகல்பக பிரத்யக்ஷம், சவிகல்பக பிரத்யக்ஷம்னு பிரத்யக்ஷம் துவிதம். இப்போ நிர்விகல்ப பிரத்யக்ஷத்துக்கு உதாரணம் பாருங்க. அயம் மனுஷியான்னு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது நிர்விகல்பக பிரத்யக்ஷம். யாரு என்னன்னு தெரியாது, மனுஷா அவ்வளோதான். அதுக்குள்ளே அவன் பாச்சகா பாருங்க, சியாமலகா பிராமணா தேவதத்தா தண்டுலம் பஜத்தின்னு சொல்ற. பாருங்க, அடே தேவதத்தா சியாமலகா பிராமணா தண்டுலம் பஜத்தின்னு சொல்லும் பொழுது அங்க 4 தோன்றணும். நாம, ஜாதி,
குணம் கிரியா நாலும் தோணும். நாம எது தேவதத்தா, ஷியாமளகா அப்படிங்கிறது குணம், பிராமணகன்றது ஜாதி, தண்டுலம் பதிதுன்றது கிரியை சொல்றது. நாலு வருதா? அப்போ நாம, ஜாதி, குண, கிரியா 4 இருந்தா அது சவிகல்பகம். இது இல்லாம சாதாரணமா தோணித்தா அது நிர்விகல்பகம். சரி, நம்ம பாடத்துக்கே நான் வரேன். இப்போ முதல்ல தர்க்க சங்கிரகம்னா நம்ம ஏதோ தர்க்க சாஸ்திரத்தினுடைய ஒரு அடிப்படை நூல் அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அது நிர்விகல்பகம். இப்ப கேட்டா என்ன சொல்லுங்க? ஓ, இதுல வந்து 7 பதார்த்தத்தை சொல்றா, 9 திரவியத்தை சொல்றா, 24 குணங்களை சொல்றா, ஒன்னொன்னுத்துக்கும் லக்கணம் சொல்றா, ஒன்னொன்னுத்துக்கும் நாம சாப்தபோதம் பார்த்தோமோ, இது சவிகல்பகம். புரிஞ்சுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுட்டியாரா? இப்ப இதோட இருக்கட்டும், பிரத்யக்ஷம் துவிதம் அதோட இருக்கட்டும், அடுத்த கிளாஸ். இந்த ஒரு நிமிஷம்.